NCERT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.3. Draw the structure of all isomeric alcohol of a molecular formula C5H12O and give their IUPAC name கேட்டிருக்காங்க. அண்ட் அதில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஐசோமர்ஸை நம்ம வரையலாம். ஐசோமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா C5H12O. ஸோ இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CnH2n+2O இருக்குது. ஸோ இது ஒரு அல்கைல் ஆல்கஹால், ரைட். ஃபஸ்ட்டு லீனியராக எழுதிக்கலாம். லீனியராக அப்படின்றப்ப CH3, CH2, 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 CH2OH. N பென்டைல் ஆல்கஹால், 5 கார்பன் வரிசையாக இருக்க மாதிரி. பென்டைன் 1 இது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து நம்ம CH3, CH2, CH, CH2, CH3 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் இங்கே 2 போட்டுட்டு நான் இங்கே ஹெச்சை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பென்டைன் 2 ஆல். அண்ட் இதே மாதிரி நமக்கு என்ன வரும் இதில் CH3, CH2, CH, CH2, CH3. அண்ட் இது நமக்கு பென்டைன் 3 ஆல் அப்படின்னு வரும், ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3மே ஃபங்க்ஷனல் குரூப்போடைய பொசிஷன் மாற்றி பொசிஷனல் ஐசோமரிசம் நம்ம இங்கே எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செயினில் எழுதலாம். இப்போ CH3, CH, CH2, CH2OH. ஸோ இங்கே ஒரு CH3, ரைட்டுங்களா. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் செயின் வச்சு எழுதும்போது இப்போ இதிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா CH3, CH, இந்த செயினுக்குரிய பொசிஷனல் ஐசோமரிசம் எழுதலாம். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல நமக்கு இங்கே CH3, இங்கே OH, ரைட்டா. அண்ட் ஃபஸ்ட்டு செயின் ஐசோமரிசமே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ செயின் எழுதும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த CH3 பொசிஷனை அடுத்த கார்பனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும் CH2, CH, CH2OH அப்படின்னு வரும் இல்லையா. அண்ட் இங்கே CH3 வரும். ஸோ கிட்டத்தட்ட 5 ஐசோமர் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன ஆகும்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா செயினோடைய லென்த்தை நான் குறைக்கலாம். இப்போ 3 கார்பன் இருக்கக்கூடிய லென்த்தை நான் கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி வரலாம் CH2OH, இங்கேயும் CH3, இங்கேயும் CH3, ரைட்டா. ஸோ இது ஒரு ஐசோமர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CH3, CH3, இங்கே OH, இங்கே என்ன பண்ணலாம் நம்ம CH2, CH3 அப்படின்னு எழுதலாம், ரைட்டுங்களா. ஏன்னா இதில் என்ன இப்போ பொசிஷன் மட்டும் மாற்றிருக்கேன். OH அங்கே எடுத்துகிட்டு CH3 இங்கே போட்டிருக்கேன், ரைட்டா. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஃபார்ம் வருது பாருங்கள். ஸோ டோட்டலாக 7 எழுதியிருக்கோம். இன்னும் இதில் ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா இந்த OH இங்கே கொண்டு வரலாம். ஸோ அப்போ இங்கே இன்னொரு ஐசோமர் வரைகிறேன் பாருங்கள். CH3, CH, CH, CH3, இங்கே CH3, இங்கே என்னது OH. ஸோ எப்படி நம்மளால் வரைய முடியும்? மொத்தம் 8 ஐசோமர் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் ஐசோமெரிக் ஆல்கஹால்ஸ் அது மாலிகுலர் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் கிவ் IUPAC நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு IUPAC நேம் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பென்டன் 1 ஆல். இது கொடுக்கும்போது நமக்கு என்ன 1, 2 செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. அதே மாதிரி 5 கார்பன். ஸோ பென்டன் 2 ஆல். அண்ட் இங்கே கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் பென்டன் 3 ஆல் அப்படின்னு வரும். அண்ட் இது கொடுக்கும்போது இதுதான் செயின் நமக்கு. ஸோ 1, 2, 3, 4 செகண்ட் கார்பன் 3ல் மெத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் நமக்கு எப்படி வரும் 3 மெத்தில் பியூட்டன் 2 ஆல்னு வரும். இதுக்கு போடும்போது 1, 2, 3, 4 ஸோ என்ன வரும் நமக்கு 3 மெத்தில் பியூட்டன் ஆல். அண்ட் இங்கே போடும்போது அதே மாதிரி 1 செயின் இதுதான் 1, 2, 3, 4. அப்போ எங்கே நம்ம எழுதும்போது நம்ம என்ன வரும் 2 மெத்தில் பியூட்டனால். அண்ட் இங்கே எழுதும்போது 3 கார்பன், அதில் வந்து 1, 2 செகண்டில் 2 மெத்தில். அப்போ 2, 2 டைமெத்தில் ப்ரொப்பனால். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னா OH இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் செலக்ட் திஸ் 4 செயின், ரைட்டா. அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல 1, 2 அப்போ 2 மெத்தில் பியூட்டன் 2 ஆல். ஸோ 2 மெத்தில்
பியூட்டன் 2 ஆல் நமக்கு வருது. ஸோ இது எல்லாமே இதோடைய IUPAC நேம் குடுத்தாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கிளாசிஃபை த ஐசோமர்ஸ் இன்டூ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி, டெர்ஷியரி நம்ம மாத்தலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்டு இங்க பாருங்க. எது பிரைமரி அப்படின்னு பாருங்க. இது பிரைமரி. ஏன்னா ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு பிரைமரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கு செகண்டரி. அதாவது OH அட்டாச் ஆயிருக்க கார்பன் இருக்கு இல்லையா? இத சுத்தி எத்தன கார்பன் இருக்கு பாருங்க. 2 அட்டாச்மென்ட். அப்ப இது செகண்டரி. இங்க பார்த்தீங்கனாலும் 2 அட்டாச்மென்ட். ஸோ செகண்டரி. அண்ட் இங்க OHஅ பார்த்தீங்கனாலும் அகைன் 2 அட்டாச்மென்ட். இதுவும் செகண்டரி. இங்க பிரைமரி. இங்கேயும் பிரைமரி. அண்ட் இங்க பாருங்க அகைன் இங்கேயும் என்னது பிரைமரி. இங்க மட்டும் தான் நமக்கு என்ன ஆகுது OH அட்டாச் ஆயிருக்க கார்பன் இங்க இருக்கு பாருங்க. இத சுத்தி 1, 2, 3. ஸோ 3 கார்பன் இருக்கு. அப்ப இது டெர்ஷியரி. ஒரே ஒரு டெர்ஷியரி நமக்கு இருக்கு. அப்ப ஒரு பிரைமரி 1, 1, 2, 3, 4 பிரைமரி, 3 செகண்டரி, ஒரே ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்? தேங்க் யூ.